ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 11th எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு அண்ட் இன்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ், அது ரொம்பவே ஈஸியாக அது ஆடம் ஸ்மித் தான். ஏன்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க, கான்செப்டை படிங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட், ஸோ வேஜ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெவன்யூ ரிசீவ்டு, ஸோ இந்த 5th சாப்டர்லாம் ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன்லாம் வருது, ரிகார்டோஸ் தியரி, ஸோ இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ரெசிடுவஸ் கிளாமன் தியரி, அது ரொம்ப நான் நிறைய கொஷனில் பார்க்குறேன். அப்ஸ்டன்ஸ்லாம் நான் அவ்வளோ பார்த்ததில்லை. ஸோ அதே மாதிரி ராட்பெரி சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் இன் 8th சாப்டர் நினைக்கிறேன். அந்த 8th சாப்டர்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 8th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ நான் அதை அஷ்யூராக சொல்லுவேன். அதே மாதிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நான் சொன்ன மாதிரி 5th லெசன் சொல்லிட்டு இருந்தேன். 5th லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 5th லெசன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வாட்டர் கூட்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ், டிஃபைன்ட் லேபர், ஐ திங்க் 3rd லெசன் நினைக்கிறேன். ரெவன்யூ, நான் சொன்ன மாதிரி ரெவன்யூ வருது. அந்த அதுக்கப்புறம் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன், முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டிங்யூஷ் டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இதான் சொல்கிறேன். அதே மாதிரி 28 சென்ஸ் சாய்ஸ் ஆஃப் டெக்னிக் 8th லெசன் நினைக்கிறேன். ஸோ பிக்யூஎல்ஐ, ஃபிசிக்கல் குவாலிட்டி லிவிங் இண்டெக்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஸோ நான் உங்களுக்கு கம்பல்சரிக்கு தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போகிறோம். குவாசி ரெண்ட் ரொம்பவுமே முக்கியம். வில்லேஜ் சர்வோதியா 10th லெசன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அது மாதிரி எஸ்எஸ்ஐ இம்பார்ட்டண்ட். காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்கார்டிங் தியரி வந்திருக்கு பாருங்கள். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓலிகோபாலி இம்பார்ட்டன்ட். 44A ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்பவே ஈஸி, எதுவுமே இல்லை. ஸோ 43A ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.